எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் தக்காளி குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அரை மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 4 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு இதை சேர்க்கணும். இந்த குருமா செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4 இட்லி இல்லை 6 இட்லி கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நைட் டின்னருக்கு இதை வச்சு பாருங்கள். 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, சோம்பு போட்டதுக்கப்புறம் இதுக்கு வந்து 3 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி போடணும். இப்போ குருமா சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி வச்சுருக்கேன், ஒரு அரை இன்ச் அளவுக்கு. அதில் இதுக்கு இந்த குருமாவுக்கு தேவையான அது பேர் என்ன, மல்லித்தூள் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுருக்கேன். இதை வந்து 3/4 பதத்துக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். 3/4 பதம் அரைச்சதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்த்தணும். தக்காளி நான் வந்து 3 தக்காளி போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் இது வந்து தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, தாளிக்கிறப்போ ஒரு பிரிஞ்ச இலை இதை போட்டு ஒரு சூடேறி ஒரு வாசம் வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், 1 வெங்காயம் நல்லா இது கண்ணாடி பாத்துக்கு நல்லா வதங்கணும். இதுக்கு வந்து கருவேப்பிலை 1 கொத்து போட்டிருக்கேன். நல்லா வதக்கினா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வேகமாக வச்சு வதச்சா கரிஞ்சிரும். சிம்லேயே வச்சு தான் வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா இந்த அரைச்ச விழுது தூக்கி ஊற்றிடணும். இது பொட்டுக்கடலை போட்டிருக்கனால பிடிக்கும், அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கிளறி விட்டு மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றினேன், 1 டம்ளர் அளவு. மொத்தத்தில் ஒரு 4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா இது கொதிச்சா குருமா நல்லாயிருக்கும். இதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. டக்குன்னு செஞ்சிடலாம். இது தேங்காய் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருந்தோம்னா இட்லி ஊற்றுற டைம் தான், நிமிஷம் செஞ்சிடலாம். கிளறிட்டே இருக்கணும், கொஞ்சம் அடி பிடிச்சிரும். நல்லா கிளறினது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இட்லி நமக்கு ரெடியாக இருக்குது. இதில் வந்து அந்த குருமாவை மலைச்சாரல் மாதிரி நிறையா ஊற்றி சாப்பிட்ணும். சும்மா தொட்டு சாப்பிடக்கூடாது, நிறையா ஊற்றி சாப்பிட்ணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு இட்லிக்கு ஒரு 2 கரண்டி 3 கரண்டியால் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 6 இட்லி 8 இட்லி சாப்பிடுவாங்க. வெரி டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.